நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அந்தமான்ல இருக்கக்கூடிய லாங் ஐலாண்ட் அப்படிங்கிற தீவில் தான் இருக்கிறோம். பொதுவாகவே மக்கள் வாழக்கூடிய தீவுகளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கூட வரலாம். அப்படிப்பட்ட ஒரு டவுட்டுக்கான ஆன்சர் நம்ம இங்கே பார்க்கலாம். அந்தமான் பொதுவாகவே சென்னையிலிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் கடலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அந்தமானுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லை. 2G கவரேஜ் தான் இருந்தது. அது மூலமாக கால் கூட சரியாக பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2018 சப்மரைன் கேபிளை போடுறாங்க. சென்னை பட்டினப்பாக்கம் டு அந்தமானுடைய தலைநகரான போர்ட் பிளேயருக்கு சென்னை இந்த சப்மரைன் கேபிளை போடுறாங்க. சுமார் 1500 கிலோமீட்டருக்கு கடலுக்கு அடியில் இந்த கேபிள் வந்து இணைக்கப்படுது. பிஎஸ்என்எல் உடைய சப்மரைன் கேபிளை வச்சு மற்ற நெட்வொர்க்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் எடுத்துக்கிறாங்க. ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரியான மற்ற நெட்வொர்க் எடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல சென்னை போர்ட் பிளேயர்லேருந்து அந்தமானுடைய முக்கியமான 7 தீவுகளுக்கு இந்த சப்மரைன் கேபிள் மூலமாக வந்து இந்த நெட்வொர்க் கொண்டு போகப்படுது. இப்போதைக்கு 4G நெட்வொர்க் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. இதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கு சுமார் 1800 கோடி வந்து செலவு செய்யப்பட்டிருக்குது. 2020 பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் ஒரு 50 கோடி வந்து மெயின்டெனன்ஸ் மட்டுமே செலவாகுது. ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு சப்மரைன் மூலமாகவே இந்த கேபிள் மூலமாகவே வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு போகப்படுது. அரௌண்ட் இந்த அந்தமான்ல இருக்கக்கூடிய 4 லட்சம் ஒரு சுமாராக 4 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. அவங்களில் 2,74,000 பேர் பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து மற்ற நெட்வொர்க்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்தமானுக்கு வரும்பொழுது பிரதான நெட்வொர்க்காக பிஎஸ்என்எல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் இதுதான் வந்து போர்ட் பிளேயர்லேருந்து இந்த லாங் ஐலாண்டை இணைக்கக்கூடிய இந்த சப்மரைன் கேபிளோட பாயிண்ட்டாக இருக்குது. கடலுக்கு அடியில் சுமார் மொத்தமாக சென்னை டு போர்ட் பிளேயர் 1500 கிலோமீட்டர், போர்ட் பிளேயர் டு அதர் ஐலாண்ட்ஸுக்கு மொத்தமாக சேர்த்து 2300 கிலோமீட்டருக்கு கடலுக்கு அடியில் வந்து இந்த சப்மரைன் போடப்பட்டிருக்குது. இதன் மூலமாக தான் வந்து அந்தமானுடைய இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் போடப்படுது. ஒரு காலத்தில் தனித்து விடப்பட்ட அந்தமானில் கால் கூட பண்ண முடியாது. பட் 20க்கு பிறகு நீங்கள் வந்து 4G யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதான இணைய சேவை வழங்குறதுல இந்த சப்மரைன் கேபிள் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். அந்தமானில் பார்த்தீங்கன்னா கேனிக்கு பிஃபோராக வந்து சேட்டலைட் லிங்க் இருந்தது. அதில் சம் பேண்ட்வித் கொடுத்துருந்தாங்க, சம் அமௌண்ட் ஆஃப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டெட் இந்த நெட்வொர்க் ரொம்ப கன்ஜெஷனாக இருக்கும், பேச முடியாது, இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப சிக்கலாக இருந்தது. இதெல்லாம் நமக்கு வந்து மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க இஷ்யூ, ஸ்ட்ரகிள்ஸ். ஆமாம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை, மெயின்லேண்டை விட கட் ஆஃப் இங்கே ஐலண்ட். ஸோ ஒன்ஸ் கேனி ரீச் ஆன அப்புறம் வந்து எல்லா ஐலண்ட்லேயும் வந்து மோஸ்ட்லி இன்டர்நெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பிஃபோர் கேனி வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒன்றுமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கேனி ரீச் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வாட்ஸ்அப், ஆன்லைன் ஸ்டடீஸ், எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஸ்டடீஸ் இப்போ பசங்க பண்ணுறாங்க, ஹையர் எண்ட் ஸ்டடீஸ் இங்கே பண்ணுறாங்க, ஆன்லைன் ஸ்டடீஸ். ஸோ கேனி வந்த அப்புறம் ரொம்ப சேஞ்சஸ். கேனி வந்து சென்னை அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் கேனி. இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை டு அது ஆக்சுவலாக டிஓடி இது பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது வந்து சென்னையிலேருந்து போர்ட் பிளேயர் லேண்டிங் அரௌண்ட் 1461 கிலோமீட்டர்ஸ் கேபிள், சப்மரைன் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் போர்ட் பிளேயர்லேருந்து நார்த்தன் குரூப் ஐலண்ட்ஸ் இருக்குது, சவுத்தன் குரூப் ஐலண்ட்ஸ் இருக்குது. நார்த்தன் குரூப் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக், லாங் ஐலண்ட் அண்ட் ரங்கர், நார்த்தன் குரூப். அண்ட் சவுத்தன் குரூப் ஐலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹட்பே, கார்னிகோபார், கமோட்டா அண்ட் கேம்பல்வே. கேம்பல்வே வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் லைக் ரங்கர். இங்கே நார்த்தன் குரூப்ல ரங்கர் வந்து லாஸ்ட் பாயிண்ட். இந்த கனெக்ஷன் பிஎஸ்என்எல் கனெக்ஷனாக இருக்குது. இதில் வந்து மற்ற நெட்வொர்க்ஸ் வந்து இதில் வந்து ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாருமே இருக்காங்க சார். பிஎஸ்என்எல் 4 டெலிகாம், மெயின் டெலிகாம். இதில் வந்து அதர் டிஎஸ்பிஸ் மீன்ஸ் அதர் டெலிகாம், அவங்களுக்கு பேண்ட்வித், சம் பேண்ட்வித் அவங்க பே பண்ணுவாங்க, அவங்களும் எடுக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அண்ட் இது அப்ராக்ஸ் அப் டு 1000 crores. மெயின்டெனன்ஸ் சார் இப்போ சம்திங் 50 crores, சம்திங் 50 or 20. சார் இந்த ஒரு 40 ஐலாண்டில் மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? அவங்க எல்லாருக்குமே இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இப்போ கேனி கேபிள் வந்து ரீச் அவுட் ஆன வந்து 8 ஐலண்ட்ஸ் மட்டும் தான் சார். நான் இப்போ சொன்னேன்ல இந்த சம் ஐலண்ட்ஸ், அதுக்கு தான் வேற ஐலண்ட் ரீச் ஆகணும். அது மேபி ஹோப்ஃபுல்லி ஆயிரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.